பேருந்து முனையம். என்ன சார் 60 லட்ச ரூபாய்க்குள்ள 2 BHK வீடு தரேன்னு சொல்லிட்டு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் கூட்டு வந்திருக்கீங்க. இங்க இருந்து 7-8 கிலோமீட்டர் போனா தானே சார் வீடு கிடைக்கும். இங்க இருந்து கரெக்டா 3 கிலோமீட்டர், அந்த பிரிட்ஜ்ல இருந்து கரெக்டா 3 கிலோமீட்டர் நம்ம சைட். ரோடுக்கு ஆப்போசிட்ல இருக்க பிரிட்ஜ்ல இருந்து 3 கிலோமீட்டர். 3 கிலோமீட்டர், ரயில்வே ஸ்டேஷன்ல 2.5 கிலோமீட்டர், பஸ் போற ரோட்ல இருந்து வெறும் 100 மீட்டர் தான். 60 லட்ச ரூபாய்க்கு வீடு தரீங்க. அது மட்டும் இல்லைங்க, 60 லட்ச ரூபாய்க்கு 2 பெட்ரூம் வீடு, 60 லட்சத்துக்கும் கம்மியா. அது போக 4 பெட்ரூம் வீடு 75 லட்சத்துல கட்டி கொடுக்குறோம். இடம் மட்டும், வீடு மட்டும் இல்ல, இடமும் இருக்கு. இடம் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம், வீடுமே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். 2 ஆப்ஷன். நம்பர் மாதிரி இல்ல சார், 4 பெட்ரூம் வீடு 75 லட்ச ரூபாய்க்கு அபார்ட்மெண்ட்ல கூட தர மாட்டாங்களே சார். அபார்ட்மெண்ட் கிடையாது, தனி வீடு. நான் சொல்றது 4 பெட்ரூம் வீடு கட்டி தரோம். 6 மாசம் தான் டைமிங். இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 3 கிலோமீட்டர் தூரத்துல. கரெக்ட்டா 3 கிலோமீட்டர் பிரிட்ஜ்ல இருந்து. வாங்க சார் நம்ம போய் சைட்டை பார்த்தறலாம். போலாம். அவ்வளவுதான் மக்களே, நம்ம லேஅவுட்டுக்கு ரீச் ஆயிட்டோம். சார் 3 கிலோமீட்டர்னு சொன்னீங்க. ஆமா. வர வழி ஃபுல்லா திக் ரெசிடென்ஷியலா இருக்கிறதுனால, கடைக்கண்ணிலாம் இருக்கிறதுனால வேடிக்கை பார்த்துட்டே வந்தனா சல்லுன்னு வந்துட்டோம். பாருங்க மக்களே, பின்னாடி ஃபுல்லா நல்லா திக் ரெசிடென்ஷியல். 360 டிகிரி நீங்க சுத்தி பார்த்தாலும், எங்க பார்த்தாலும் உங்க கண்ணில் வீடு பட்டுக்கிட்டே இருக்கும். நல்ல ரெசிடென்ஷியலான பிளேஸ்ல தான் இந்த லேஅவுட் லொக்கேட் இருக்கு. சார் லேஅவுட் ஒரு 45-50 பிளாட் இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா உள்ள அந்த நல்ல பிரம்மாண்டமே இருக்கு சார். எனக்கு இந்த ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் மட்டும் கொஞ்சம் மக்களுக்கு புரியுற மாதிரி. இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா DTCP ரெரா அப்ரூவ்டு. மொத்தம் வந்து 55 பிளாட் போட்டிருக்கோம். ஃபேஸ் 1. ஓ, இப்போ இது ஃபேஸ் 2ல எக்ஸ்டெண்ட் பண்றோம். ஃபேஸ் 1 55 பிளாட், DTCP ரெரா அப்ரூவ்டு. காம்பவுண்ட் கவர்டு லேஅவுட், சிமெண்ட் ரோடு 33 அடி ரோடு கொடுத்துருக்கோம். ஸ்ட்ரீட் லைட்டு, காம்பவுண்டு, EB லைன் எல்லாமே கொடுத்துருக்கோம். இமீடியட்டா கட்டக்கூடிய எல்லா ஃபெசிலிட்டிஸுமே ப்ராஜெக்ட்குள்ள ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இப்போ இமீடியட்டா வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக லேண்ட் தர்றவங்களுக்கு இது 100% கரெக்டா இருக்கும். சூப்பர் சார். ஆமா, அப்படிதான் இருக்கு. நமக்கு இப்போ நான் வந்துட்டேன், எனக்கு அத்தியாவசிய தேவைக்கு எனக்கு கடைகள் எல்லாம் பார்த்துட்டேன். இப்ப ஸ்கூலு, காலேஜ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ரோல் எடுத்தீங்கன்னா அது இருக்கிறது ஸ்ரீனிகேத்தன் ஸ்கூலு. ஓகே சார். இந்த நம்ம உள்ள கட் பண்ணோம் இல்லையா, அங்க வந்தீங்கன்னா வேலம்மாள் ஸ்கூல் இருக்கு, சாய் ஓலி சாய் ஸ்கூல் இருக்கு. ஓ, அப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து இன்டர்நேஷனல் ஸ்கூல் வரைக்கும் எல்லாமே இருக்கு. சோ இப்போ இங்க இந்த இடத்துல இடம் வாங்கி வீடு கட்டி வரீங்கன்னா, நீங்க வெயிட்லாம் மனவன டெவலப்மெண்ட்டுக்கு சார் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்துட்டீங்கனாலே போதும், ஆல்ரெடி ரெசிடென்ஷியலா இருக்க இடம் எல்லாமே டெவலப் ஆயிருக்கு. ஃபுல்லி டெவலப். 5-10 நிமிஷத்துல எல்லாமே அக்சஸ் பண்ணிடலாம். எல்லாமே. இப்போ நீங்க வந்தோம் இல்லையா, நம்ம வந்தது கரெக்டா ரயில்வே ஸ்டேஷன் 2.5, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து 3 கிலோமீட்டர் தான். அந்த பிரிட்ஜுக்கு கீழே தான் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. இப்போ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் 3 கிலோமீட்டர் சார், இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து 2.5 கிலோமீட்டர். ஓகே, ஆனா எனக்கு அவ்வளவு தூரம் மாதிரி தெரியலையே. அது காரணம்னா ஃபுல்லி ரெசிடென்ஸ் ஆக்குபைடுனால நமக்கு தெரியாது. ஓ, காலி ரோடா வந்திருந்தா எனக்கு ரொம்ப நேரமா இருக்கும். கரெக்ட் தான். இப்போ இந்த இடத்துல மினிமமா என்ன ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து சார் இருக்கு? நம்ம சைட்ல வந்து பார்த்தா 800 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து அதுக்கு மேல எல்லா சைஸஸுமே அவைலபிளா இருக்கு. இப்போ என்னென்ன மாதிரி ஃபேசிங் சார் அவைலபிளா இருக்கும்? இப்போ ப்ரீ லான்ச் வீடியோ தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஃபேசிங் அவைலபிலிட்டி இருக்கு. இன்னும் ஒர்க் கூட கம்ப்ளீட் ஆகல. ப்ரீ புக்கிங்கான வீடியோ தான் இது. இந்த ஈஸ்ட் ஃபேசிங், நார்த் ஃபேசிங், பெரிய ரோட்ல வேணும், கமர்ஷியல் பிளாட் வேணும்ன்றவங்க எல்லாமே சூஸ் பண்ணிக்கலாம். கரெக்ட். ஸோ இப்போ நீங்க வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கிறீங்க அப்படின்னா இமீடியட்டா டிசைட் பண்ணிடுங்க. ஏன்னா ப்ரீ லான்ச்ல இருக்கும் போதே நம்ம விருப்பப்பட்ட ஃபேசிங் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபேசிங் போயிடும், நம்ம காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ மொத்தமா 55 பிளாட்டுக்கு மேல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுல 7 தான் கார்னர் பிளாட்டு. இமீடியட்டா டிசைட் பண்ணிக்கங்க. இப்போ எனக்கு லோன் போகணும் சார். நான் ஒரு 30,000 40,000 சம்பளம் வாங்குற ஒருத்தவங்க, நான் லோன் போய் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறேன். ஆமா. ஸோ எனக்கு இனிஷியல் அமௌண்ட் எவ்வளோ கட்டுற மாதிரி இருக்கும்? இந்த ப்ராஜெக்ட் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிஷியல் மணி 20%. இட் மீன்ஸ்னா ஒரு 7 lakhs டவுன் பேமெண்ட் இருந்தால் இந்த இடத்துல உங்களால் ஒரு 800 ஸ்கொயர் லேண்டை சொந்தமாக்கிக்கலாம். சப்போஸ் லேண்டு தான் சூஸ் பண்ணுறீங்க, வீடும் வேணும்னா நம்மளும் இல்லை வீடு ஸ்டார்ட் பண்ணோம். ஓன் ப்ராஜெக்ட்ன்றது நம்மளும் வீடு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் ஒரு 60 lakhs பிலோவில் வீடு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல நாங்கள் சூஸ் பண்ணி நம்மளே கட்டி கொடுத்துட்டோம். 60 லட்ச ரூபாய்க்கு வீடே கட்டி 2 பெட்ரூம் வீடு கட்டி கொடுத்துட்டோம். 2 பெட்ரூம்? ஆமா. சார் என்ன சார், ஆனா நம்பவே முடியல. ஏன்னா மக்களே, நான் அந்த சரௌண்டிங்ல நிறைய வீடியோஸ் போட்டுருக்கேன், நம்ம சேனல் செக் பண்ணி பாருங்க. 6,000 6,500 போயிட்டு இருக்கு சார் ஸ்கொயர் ஃபீட். ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இடம் வாங்கினாலே 65 லட்சம் ஆயிடும். நீங்க எப்படி சார் 65 லட்சத்துக்கு நீங்க வீடு கட்டி தரீங்க? இல்ல, இது எங்களோட ஓன் ப்ராஜெக்ட். அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த லொகேஷன் இந்த அளவு டெவலப் பண்ண சைட் எதுவுமே கிடையாது. எங்க ஓன் ப்ராஜெக்ட்னால இந்த விலைக்கு நம்மளால கொடுக்க முடியாது. ஆமா, கரெக்ட் தான். ஏன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம டிராவல் பண்ணி போனோம் வச்சுக்கோங்களேன், நீங்க நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க, நானே போட்டிருப்பேன். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருந்தா நம்ம ப்ராப்பர்ட்டி வீடியோ போடுவோம். ஏன்னா அதுக்கு பக்கத்துல அதுதான் அவைலபிளா இருந்துச்சு. 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் இருக்கும். இது என்ன 3 கிலோமீட்டர்லயே இருக்கு, அதுவே ஷாக்கு.
அதுல இந்த பிரைஸ் வர சொல்றீங்களே சார்? ஆமா ஆமா சார். எப்படி சார் கட்டுப்படி ஆகும்? இது வந்து கிளைண்ட் யூட்டிலைஸ் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் ப்ரீ புக்கிங் ஆட் போடுறோம். ஆக்சுவலி ஆஃப்டர் லான்ச்சிங் வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா பிரைஸ் ஒரு 300 rupees இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ என்ன சார் பிரைஸ்? 4777 per square feet சார். 4777. சோ ப்ரீ லான்ச்ல புக் பண்ணா 4777 ரூபாய்க்கு புக் பண்ணிக்கலாம். ஆமா ஆல் பிளாட்டுக்குமே இதுதான் பிரைஸ். இந்த கார்னர் பிளாட் அப்பல எக்ஸ்ட்ராலாம் கிடையாது. பிளாட்டுமே இதுதான் பிரைஸ். மக்களே கார்னர் பிளாட்டுக்குலாம் எக்ஸ்ட்ரா பிரைஸே வாங்கல, அதுவே ஷாக்கா இருக்கு. எப்படி சார் நீங்க ஷாக்கு மேல ஷாக் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க? இப்போ நான் வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், எனக்கு எத்தனை நாள்ல வீடு கட்டி கொடுப்பீங்க? அதிகபட்சம் 6 மாத காலம். அதிகபட்சம் 6 மாதம் 6 months. பரவாயில்லையே சார், எல்லாமே பாசிட்டிவா இருக்கே சார். அப்ப இதுல நெகட்டிவ்னு ஏதாவது மக்கள் கேட்பாங்களா? அது எப்படி எல்லாமே பாசிட்டிவா இருக்கும்? நீங்க இந்த இடத்துக்கு என்ன நெகட்டிவ் நினைக்கிறீங்க? இப்போ நெகட்டிவ்ன்றது நம்ம லேட்டா போட்டுட்டோம் அப்படின்றத நெகட்டிவ். இன்னைக்கு முன்னாடி போட்டிருந்தா எப்போ வீடு வந்திருக்கும். கரெக்ட் தான். இன்னும் முன்னாடி போட்டிருந்தா இன்னும் பிரைஸ் நம்ம கம்மியா பண்ணிக்கலாம். வீடுகளும் வந்துட்டு இருக்கும். ஓகே சார், இப்போ நான் இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட்காக பர்பஸ் பாக்குறேன்னு வச்சுக்கோங்க, எதன் அடிப்படையில நாங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும் சார்? இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா கிளாம்பாக்கத்துக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு முன், கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு பின், கிமு. அப்ப கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 3500 4000 இருந்து அது ஓபன் பண்ண வித்தின் 1 year 1.5 yearக்குள்ள இப்போ உங்களுக்கு தெரியும், நீங்க நிறைய வீடியோஸ் போட்டுருப்பீங்க. 6500 7000 ரேட்டுக்கு கீழே ரீசேல் ப்ராப்பர்ட்டியில் அப்பார்ட்மெண்ட் எடுத்தா 80-90 லட்சம் ரூபாய் இருக்கு. இந்த லொகேஷன்ல இந்த பிரைஸ் இப்போ நம்ம 4777 ரூபா போடுறோம். இதே ஒன்று 2 வருஷம் விட்டோம் அப்படின்னா இந்த லொகேஷன் கிட்டத்தட்ட 8000 ரூபா போயிடும். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் 15000 ரூபா போகும். அம்மா என்னன்னா லேண்ட் இல்ல, வாங்கணும்னா இங்கதான் வந்தாகணும். நீங்க நம்ப மாட்டீங்க, இங்க இருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி இப்பவே 6900 ரூபாய் தான். 1 கிலோமீட்டர் தள்ளி இந்த சைட்ல இருந்து 6900 ரூபாய் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா எப்படி எனக்கு 4777 ரூபாய் என்னால இப்பயுமே என்னால ஜீரணிக்கவே முடியல. யூஸ் பண்ணிக்கங்க, வாய்ப்புலாம் நம்ம கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கணும். சைட்டை சுத்தி பாருங்க, சூப்பரா ரெடி பண்ணிருக்கிறாங்க. கண்ணில் ஒத்திக்கலான் இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா? சில விஷயங்களை பார்க்கும் போது நமக்கு அப்படி இருக்கும். நிறைய லேஅவுட்ஸ் நம்ம போட்டதுனால எல்லாம் ஒரு லேஅவுட் தானே வந்தா சூப்பரா ரெடி பண்ணிருக்கிறாங்க. இன்னும் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ட்ரன்ஸ் ஆர்ச் ரெடி ஆயிட்டு இருக்குது. ரோடெல்லாம் பாத்தீங்கன்னா அழகா 2 பஸ் போகலாம். நல்ல அகலமான ரோடு. ஏன் இதை நான் மென்ஷன் பண்றேன்னா, ரோடு நல்லா அகலமா இருக்கும் போது ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்ஸ் நல்லா இருக்கும். கரெக்ட்? கண்டிப்பா. ஏன்னா இது தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம நின்று வந்தது ஒரு ரோடு, இந்த பக்கம் அந்த படப்பை ரோட வண்டலூர் ரோடு இருக்கு இல்லையா, வண்டலூர் டு படப்பை ரோடு. ஆமா ஆமா ஆமா, இது ரூபி பில்டிங். ஆமா, ரூபி அதுல இருந்து வர்றது 1.25 கிலோமீட்டர், அந்த வழியாவும் வரலாம் சார். அப்ப தாம்பரம் இந்த சரி ஈஸி ஆக்சஸ் பண்ணிடலாம். ஈஸி ஆக்சஸ் தான். சோ அப்ப தாம்பரம் போறதுனா எவ்வளவு டிஸ்டன்ஸ் ஆகும் சார்? மேக்ஸிமம் ஒரு 9.5 to 10 கிலோமீட்டர் தான் இருக்கும். தாம்பரம் இங்க 10 கிலோமீட்டர் தான். 10 கிலோமீட்டர் தான் இருக்கும். வாவ், 3 கிலோமீட்டர் கிளாம்பாக்கம், 10 கிலோமீட்டர் தாம்பரம். இந்த பக்கம் போனீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர்ல கூடுவாஞ்சேரி. எதுக்கு கூடுவாஞ்சேரி மென்ஷன் பண்றேன்னா, கூடுவாஞ்சேரி உங்களுக்கு தெரியல சார், அது ஃபியூச்சர்ல தாம்பரம் மாதிரி மிகப்பெரிய ரயில்வே ஸ்டேஷனா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. லெட்டர்லாம் இல்ல, லைவா இப்ப போயிட்டு இருக்குது. ஸோ அப்போ உங்களுக்கு இந்த வெளியூர் போற எல்லா ட்ரெயினும் நின்று போற ஒரு ஜங்ஷன் மாதிரி டெவலப் ஆகும். கிளாம்பாக்கம் முன் இப்பதான் சார் சொன்னாரு. அப்புறம் குடுவாஞ்சேரிக்கு முன், குடுவாஞ்சேரிக்கு பின்னு ஆயிடும். அந்த ரயில்வே ஸ்டேஷன் டெவலப் ஆயிடுச்சுன்னா சார் சொல்றாரு 8000 சாலிடா 10000 ரூபாய்க்கு இந்த லொகேஷன்ல போகும். அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு. ஏன்னா ரெசிடென்ஷியலா நல்லா டெவலப் ஆகி ஆல்ரெடி இருக்கு. ஸோ வந்தோமா வீடு கட்டணுமா வாழ்ந்தோமான்னு இருக்கலாம். கண்டிப்பா சார். சார் இப்போ நான் சைட் வந்து பார்க்கணும். என் ஃபேமிலியில் ஒரு 4 பேர் இருக்காங்க. எனக்கு வண்டி அந்த மாதிரி ஏதாவது கொடுப்பீங்க? நம்மளே சென்னை சிட்டியில் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் ஃபேமிலியாக வரீங்கன்னா நம்மளே பிக்கப் ட்ராப் அரேஞ்ச் பண்ணுறோம். ஃபேமிலியாக வாங்க, பிளாட் பாருங்கள், பிடிச்சிருந்தா ஆன் த ஸ்பாட் உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை டிசைட் பண்ணுங்கள், பிளாக்கிங் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த லே அவுட் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியணும். நமக்கு சார் சொன்ன மாதிரி இந்த சைடு பார்த்தா ரூபி அப்பார்ட்மெண்ட் தெரியுது, இந்த சைடு பார்த்தா வண்டலூர் மலை தெரியுது, இந்த சைடு பார்த்தா சோஹோ பில்டிங் தெரியுது. இந்த மாதிரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விசிபிள் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற இடத்துல தான் இந்த லே அவுட் லொகேட் ஆயிருக்கு. கரெக்டா உங்களுக்கு ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து வந்தா எவ்வளவு 3 கிலோமீட்டர்ன்றது பாத்தீங்கன்னா கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இப்ப கரெக்டா ரயில்வே ஸ்டேஷன் சிக்னல் இருக்குல்ல உள்ள, ஆமா, அந்த பிரிட்ஜை ஏறி இறங்கி வந்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் கட் ஆகும். அந்த இடத்துல ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. அங்க இருந்து கரெக்டா சைட் என்ட்ரன்ஸ் 2.5 கிலோமீட்டர் சார். நம்ம அந்த கேஎஃப்சி பக்கத்துல ஒரு பிரிட்ஜ் வருமே, அதுல இருந்து வந்து இறங்கின உடனே இறக்கத்துல ஸ்டேஷனோட பாயிண்ட் இருக்கு. அங்க இருந்து 2.5 கிலோமீட்டர் இருக்கு சார். 2.5 கிலோமீட்டர். மக்களே, இந்த நிமிஷம்லாம் சொல்லல, நேரா கிலோமீட்டரே சொல்றாரு. ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க சார் கீழே வந்துட்டு, பா நியூஸை சொல்றியாப்பா, கிலோமீட்டர் பிரிட்ஜில் வந்துட்டு பிரிட்ஜில் இருந்து பாயிண்ட் அவுட் பண்ணி வரலாம் டிஸ்டன்ஸ் என்னன்றது. சூப்பர் சார். இப்போ நான் வந்துட்டு புக் பண்ணிட்டேன், எனக்கு இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ், இந்த லீகல், இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டிடிசிபி ரெரா போர்டு நம்ம கம்பெனி ப்ரீமியர் ஹவுசிங் ரொம்ப வருடமா இருக்கு. நம்ம ப்ராஜெக்டே வந்து எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் பார்த்து தான் ஒரு லே அவுட் எடுக்கிறோம். எல்லாமே பேங்க் லோனு, லீகல் எல்லாமே நம்மக்கிட்ட ரெடியாக இருக்குது. நீங்கள் வந்து பிளாட் புக் பண்ணி பார்க்கறதுக்கு வரீங்கன்னா அடுத்த ரிஜிஸ்ட்ரேஷன் தான் வர மாதிரி. எல்லாமே டோர் டு டோர் சர்வீஸ் தான். ஸோ ஒன்ஸ் உங்ககிட்ட புக் பண்ணிட்டு நான் லீகல் செக் பண்ணால் நீங்கள் தைரியமாக இருப்பீங்க? ஆமாம் ஆமாம் ஆமாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை.
சூப்பர். ஏன்னா பிரீமியர் ஹவுசிங் பத்தி நான் சொல்லணும்னு இல்லை, சாரும் சொல்லணும்னு இல்லை, பல ப்ராஜெக்ட்ஸை சக்சஸ்ஃபுல்லா பண்ணி பல லட்சம் பேர் வந்து பாத்தீங்கன்னா பலன் அடைஞ்சிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். ஸோ அதுல நீங்களும் ஒன் ஆஃப் த மெம்பரா ஆகலாம். அவ்வளவுதான் மக்களே. ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா நீங்க தான் நிஜமா ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கிறவங்க. நான் இந்த ஊரை பக்கம் சரௌண்டிங்ல தான் ஒரு 4-5 வருஷமா இருக்கேன். இந்த கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வரதுக்கு முன்னாடில இருந்து நான் இங்க இருக்கேன். எவ்வளவு பிரைஸ் போயிட்டு இருந்துச்சு, இப்போ எவ்வளவு போயிட்டு இருக்குன்னு நான் சொல்லணும் இல்லை. ஏன் இந்த பிரைஸு கூட இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறது இல்லை. ஏன்னா ஒரு அபார்ட்மெண்ட்ல நீங்க 2 BHK வீடு வாங்கணும், ஒரு யூடிஎஸ்ன்னு கொஞ்சமா கொடுப்பாங்களா சார்? அபார்ட்மெண்ட் 250 ஸ்கொயர் கொடுப்பாங்க, 250 300 ஸ்கொயர் ஃபீட் அதிகபட்சம் கொடுப்பாங்க. உங்களுக்கு சொந்தமா இடம்னு அபார்ட்மெண்ட் போனீங்கன்னா அதுக்கே 75 லட்சம் ஆகும். ஆனா இங்க 1 இல்ல 2 இல்ல 4 பெட்ரூம் வீடு 75 லட்சம் ரூபாய் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 2 BHK ஹவுஸை பிலோ 60 lakhs 6 லட்சம் ரூபாய் கம்மியா கட்டி தரேன்னு சொல்லியிருக்காங்க. 58 லட்சத்துக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க சார். நம்மளை பார்த்து ஃபோன் பண்ணா உங்களுக்கு ஏதாவது நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருக்கு ஏதாவது பண்ணி விடுங்க சார். பெஸ்ட் பிளாட்டா சூஸ் பண்ணிடலாம். எவ்வளவு சீக்கிரம் பார்த்துட்டு வராங்களோ அவ்வளவு சீக்கிரம் நல்ல பிளாட்டா சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். நம்ம சப்ஸ்கிரைபர்னு சொன்னா கொஞ்சம் பார்த்து தான் பண்ணுங்க சார். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். வேதா ஹோம் அண்ட் லேண்ட் சப்ஸ்கிரைப்னு சொல்லுங்க சார், ஏதாவது பார்த்து பண்ணுங்க. கண்டிப்பா சார். மறக்காம சார் கால் பண்ணிடுங்க. நல்ல நல்ல வீடியோ நம்ம சேனல் வரும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்குறேன். பாய்.